திருமலை திருப்பதி தேவஸ்தானம் லட்டின் விலையையும் சிறப்பு தரிசன கட்டணத்தையும் உயர்த்துகிறதா? பக்தர்கள் மத்தியில் ஏற்பட்ட குழப்பத்திற்கு நேரடியாகவே விளக்கம் அளித்துள்ளது திருப்பதி தேவஸ்தானம். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நடைபாதையில் செல்லும் திவ்ய தரிசனம், இலவச தரிசனம், ரூபாய் 300 சிறப்பு தரிசனம் உள்ளிட்டவைகளின் மூலம் வெங்கடாஜலபதியை தரிசிக்கலாம். ரூபாய் 300 தரிசன டிக்கெட்டுகள் 3 மாதங்களுக்கு முன்பே ஆன்லைனில் கிடைக்கிறது. 1990களில் எல்லாம் ரூபாய் 50 செலுத்தி தரிசனம் பெறும் வழக்கம் நடைமுறையில் இருந்தது. நாள்போக்கில் ரூபாய் 50 கட்டணம் நீக்கப்பட்டு ரூபாய் 300ஆக மாற்றப்பட்டது. இந்த ரூபாய் 50 தரிசன டிக்கெட்டை தீநகர் வெங்கட் நாராயணா சாலையில் எடுக்கலாம். இல்லாவிட்டால் மேல் திருப்பதி, கீழ் திருப்பதியிலேயே சில இடங்களில் விற்பனை செய்யப்பட்டு கைகளில் டேக் ஒட்டப்படும். அதில் குறிப்பிட்ட தேதி நேரத்தில் நாம் வரிசையில் நின்று ஏழுமலையானை தரிசிக்கலாம். இந்த நிலையில் ரூபாய் 300 தரிசனத்திற்கான முன்பதிவு டிக்கெட்டுகளை ஒவ்வொரு மாதமும் 23ஆம் தேதி தேவஸ்தான நிர்வாகம் வெளியிடுகிறது. இதில் தரிசனம் செய்தால் 2 லட்டுகள் இலவசமாக வழங்கப்படுகிறது. கூடுதல் லட்டுகள் தேவைப்பட்டால் லட்டு கவுண்டர்களில் ரூபாய் 50 செலுத்தி பெற்றுக்கொள்ளலாம். இந்த நிலையில் திருப்பதியில் ரூபாய் 300 சிறப்பு தரிசன டிக்கெட் விலையையும் லட்டு பிரசாதத்தின் விலையையும் ஆந்திராவில் புதிதாக பொறுப்பேற்ற சந்திரபாபு நாயுடு அரசு உயர்த்தியதாக தகவல்கள் வெளியாகின. இதை நம்பிய பக்தர்கள் தங்களது வருத்தத்தை தெரிவித்தனர். இதை அடுத்துதான் இது போலியான தகவல் என்றும் இது போன்ற செய்திகளை யாரும் நம்ப வேண்டாம் என்றும் தேவஸ்தான நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது. சில இடைத்தரகர்கள் சுற்றுலாத்துறையின் இணையதளங்களை பயன்படுத்தி அதன் மூலம் டிக்கெட்டுகளை பெற்று தருவதாக ஏமாற்றி பக்தர்களிடம் அதிக கட்டணம் வசூலித்து வருவதாக புகார்களும் எழுந்தன. இது போன்ற செயல்களில் ஈடுபட்டு அப்பாவி பக்தர்களை ஏமாற்றுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ள தேவஸ்தானம், ரூபாய் 300 சிறப்பு தரிசன டிக்கெட் மற்றும் லட்டு பிரசாத விலையில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை என்றும் தேவஸ்தானத்தின் இணையத்தில் மட்டும் தரிசன டிக்கெட்டுகளை பக்தர்கள் முன்பதிவு செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். பல்வேறு மாநில சுற்றுலாத்துறைக்காக குறிப்பிட்ட அளவிலான தரிசன டிக்கெட்டுகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அதன் மூலம் பக்தர்கள் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்து கொள்ளலாம். திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்க ஸ்ரீவாரிமெட்டுவில் திவ்ய தரிசன டோக்கன்கள் பெற்ற பக்தர்கள் கடந்த வெள்ளிக்கிழமை முதல் 1200வது படியில் ஸ்கேன் செய்ய வேண்டும். அப்படி ஸ்கேன் செய்யும் பக்தர்கள் மட்டுமே சாமி தரிசனம் செய்யலாம். திவ்ய தரிசன டோக்கன்களை ஸ்கேன் செய்யாத பக்தர்கள் தரிசன வரிசையில் செல்ல அனுமதிக்கப்பட மாட்டார்கள். எனவே பக்தர்கள் இந்த நடைமுறையை கவனித்து அதன்படி சுவாமி தரிசனத்திற்கு வர வேண்டும் என தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது.